இது வெறும் காணொளி அல்ல, தோல்விகளை வரலாறாக மாற்றியவர்களின் வாழ்க்கையை சொல்லும் பாடம் இது. வெளிச்சத்திற்கு முன் இருப்பது இருட்டுத்தான், அதுபோல் வெற்றிக்கு முன் இருப்பதும் தோல்விகளும் போராட்டம்தான். கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு ரகசியம் உண்டு. பெரும்பாலும் அந்த ரகசியம் தோல்விதான். வெற்றி பெற்றவர்களின் கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன் எப்படி இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இப்போது கேட்கப் போவது வெறும் ஊக்கமூட்டல் அல்ல, மீண்டு எழுவதற்கான வழிமுறைகள். தோல்விகள் வருவது நாம் நமது லட்சியங்களையும் நோக்கங்களையும் மறக்கும் போது மட்டுமே. இந்த வார்த்தைகள் அமுல் நிறுவனத்தை உருவாக்கிய வர்கீஸ் குரியன் அவர்களால் சொல்லப்பட்டது. இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் வர்கீஸ் குரியன் கிராமப்புற இந்தியாவின் முகத்தையே மாற்றினார். அவர் வெறும் அமுல் நிறுவனத்தை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு இயக்கத்தையே உருவாக்கினார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பால் விவசாயிகளுக்கு கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் குரல் கொடுத்த இயக்கம்தான் வர்கீஸ் குரியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தோல்வியை விட அதிகமாய் வலிக்கக்கூடியது எது தெரியுமா? நாம் எதற்காக ஒன்றை ஆரம்பிச்சோம்னு மறந்து விடுவதுதான். போராட்டங்கள் நம்மை தாக்கும் போது, கனவுகள் மங்கத் தொடங்கும் போது, நாம் நம்மை துவங்க வைத்த தீயை அப்போதுதான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வர்கீஸ் குரியன் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. தோல்வி முடிவல்ல, திசையை இழப்பதுதான் முடிவு. நாம் நமது லட்சியத்திற்கு உண்மையாக இருந்தால் இருளான தோல்விகள் கூட எரிபொருளாக மாறும். 1950களில் வர்கீஸ் குரியன் ஒரு அரசு பால் பண்ணையை இயக்குவதற்காக குஜராத்தின் ஆனந்துக்கு வந்தார். அவர் பார்த்தது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இடைத்தரகர்கள் பால் வியாபாரத்தை கட்டுப்படுத்தினர். ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர், குறைந்த ஊதியம் பெற்றனர், குரல் அற்றவர்களாக இருந்தனர். அவர் தன் வேலையை ராஜினாமா செய்ய எல்லா காரணங்களும் இருந்தன. ஆனால் ஆரம்ப முயற்சிகள் தோல்வியடைந்தன. விநியோக சங்கிலிகள் சரிந்தன. கிராமவாசிகளிடமிருந்து நம்பிக்கை இல்லை, அமைப்பிலிருந்து ஆதரவு இல்லை. ஆனால் அவர் விலகி செல்லவில்லை. விவசாயிகளுக்கு உரிமையை வழங்குவதே தனது குறிக்கோள் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் புதிதாக அமுல் நிறுவனத்தை உருவாக்கினார். நிராகரிப்பை எதிர்கொண்டார், கேலியை எதிர்கொண்டார். ஆனால் தொடர்ந்து முன்னேறினார். இன்று அமுல் நிறுவனம் வெறும் பிராண்ட் மட்டுமல்ல, விடாமல் போராடிய ஒரு மனிதனிடமிருந்து பிறந்த ஒரு புரட்சி. வெற்றி என்பது வீழ்ச்சி அடையாமல் கிடைப்பதல்ல, மீண்டும் மீண்டும் அதே நெருப்புடன் எழுவதிலிருந்து வருகிறது. நீங்கள் தோற்கலாம், நீங்கள் விழலாம், ஆனால் நீங்கள் ஏன் தொடங்கினீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை பிடித்து கொண்டால் தோல்விகள் கூட உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக மாறும். தொழில் முனைவு என்பது தோல்வியை எதிர்கொள்வது, தோல்வியை நிர்வகிப்பது மற்றும் தோல்விக்கு பிறகு பெரும் வெற்றி பற்றியது என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னவர் பயோகா நிறுவனத்தை உருவாக்கிய கிரண் மசும்தார்சா அவர்கள். கிரண் மசும்தார்சா அவர்கள் வணிக பின்னணியிலிருந்து வரவில்லை. ஆஸ்திரேலியாவில் மதுபானம் தயாரிக்கும் பயிற்சியாளராக அவர் பயிற்சி பெற்றார். அந்த நேரத்தில் மிக சில இந்திய பெண்கள் மட்டுமே துணிந்து செயல்பட்டனர். கிரண் மசும்தார்சா அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்தபோது வேலையும் இல்லை, நிதியும் இல்லை, எந்த ஆதரவும் அவருக்கு இல்லை. இருந்தும் அவர் இந்தியாவின் மிகப்பெரிய பயோபார்மாசூட்டிக்கல் ஒன்றை உருவாக்கினார். அவர் சுய சாதனையாளர். ஒவ்வொரு இல்லை என்ற வார்த்தையையும் அடுத்து இனி என்ன என்று மாற்றிய பெண் தொழில் முனைவர் ஆவார். நாம் அனைவரும் வெற்றி கதைகளை விரும்புகிறோம். ஆனால் உண்மையான வெற்றி தோல்வியின் விரிசல்களில் இருந்துதான் பிறக்கிறது. இது வெறும் பெரிய கனவுகளை பற்றியது அல்ல, கனவுகள் தூரமாக தெரியும் போது உறுதியாக நிற்பதை பற்றியது. மக்கள் உங்களால் முடியாது என்று சொல்லும் போது நீங்கள் என்னால் முடியும், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று மென்மையாக அவர்களுக்கு பதிலளிப்பது. கிரணின் மேற்கோள் வெறும் ஊக்கமூட்டும் வார்த்தைகள் அல்ல, அது அவரது சொந்த போராட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட உண்மை. இது ஒரு நினைவூட்டல். வெற்றி பெற உங்களுக்கு எல்லாம் அமைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எதுவும் வேலை செய்யாத போதும் கூட தொடர்ந்து செல்ல தைரியம் மட்டுமே உங்களுக்கு தேவை. அதுதான் உண்மையான ஆரம்பம். 1978 பயோகா நிறுவனத்தை அவர் தொடங்கிய போது அவருக்கு வெறும் 25 வயது. வங்கிகள் அவரை பார்த்து சிரித்தன. உயர் தொழில்நுட்பத்தில் ஒரு பெண்ணை யாரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவரால் விஞ்ஞானிகளை கூட பணியமர்த்த முடியவில்லை. துறையில் எந்தவித பின்னணி இல்லாத ஒரு பெண் தலைமையிலான நிறுவனத்திற்காக பணிபுரிய மக்கள் விரும்பவில்லை. அவரது ஆய்வகம் வாடகைக்கு எடுத்த இடத்தில் இருந்தது. அவரது முதல் உபகரணங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டவை. அவரது பயணத்தில் எதுவும் வெற்றி போல் தெரியவில்லை. ஆனால் அவர் தோற்றங்களை பற்றி கவலைப்படவில்லை. அவர் கட்டமைப்பதில் அக்கறை காட்டினார். ஒவ்வொரு தோல்வியுற்ற சோதனையும் அவருக்கு என்ன வேலை செய்யவில்லை என்பதை கற்றுத்தந்தது. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவரை கூர்மையாக்கியது. செங்கல் செங்கலாக, தோல்வி தோல்வியாக அவர் பயோகானை கட்டினார்.
ஒரே இரவில் அல்ல, எளிதாக அல்ல, ஆனால் வலுவாக. அதுதான் உலகம் நினைவில் கொள்ளும் வகையான வெற்றி. எனவே ஒருவேளை நீங்கள் தோல்வியுற்றிருக்கலாம், அதுவும் நல்லதே. உங்கள் உண்மையான முயற்சி செய்கிறீர்கள் என்பதற்கு சாட்சியே அந்த தோல்விதான். சிறந்த சூழ்நிலைகளுக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களிடம் தீ இருக்கிறது, உங்களிடம் நோக்கம் இருக்கிறது, அது போதுமானது. தொடர்ந்து நடந்து செல்லுங்கள், தொடர்ந்து கட்டமைங்கள். ஒரு நாள் உலகம் உங்கள் போராட்டத்தை இது ஒரு வெற்றி கதை என்று அழைக்கும். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் நேர்மையாகவும் உங்கள் செயல்முறையில் பொறுமையாகவும் இருந்தால் எந்த சவாலும் பெரிதாக இருக்காது. இந்த வார்த்தைகளை கூறியவர் இந்தியாவின் சிறந்த பொறியாளர் இ. ஸ்ரீதரன் அவர்கள். இந்தியாவின் பயணமுறையை மாற்றிய மனிதர் இ. ஸ்ரீதரன். மலைகளை துளைத்து செல்லும் சாத்தியமற்ற கொங்கன் ரயில்வே முதல் திறமையான டெல்லி மெட்ரோ வரை உருவாக்கியவர். அவர் அரசியல் சிக்கல்கள் நிறைந்த கனவுகளை தடுக்கும் நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த திட்டங்களை நிஜமாக்கினார். அவரது தலைமைத்துவம் அமைதியானது, குறிக்கோள் கொண்டது மற்றும் விடாமுயற்சி கொண்டது. அவர் வெறும் உள்கட்டமைப்பை மட்டும் உருவாக்கவில்லை, அவர் நம்பிக்கையை உருவாக்கினார். தோல்விகள் எப்போதும் முன் அறிவிப்புடன் வருவதில்லை, அவை திடீரென கடுமையாக தாக்குகின்றன. பொதுமக்களின் அழுத்தம், தொழில்நுட்ப தடைகள், தாமதங்கள், சந்தேகங்கள் ஆகியவற்றால் தோல்விகள் ஏற்படுகின்றன. மக்கள் கைவிடுங்கள் என்று கூறும்போது பெரும்பாலானோர் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் ஸ்ரீதரன் அப்படியல்ல. உங்கள் லட்சிய திட்டம் நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சக்தி என அவர் நம்பினார். அவர் குழப்பத்திற்குள் நுழைந்து ஒழுங்கை உருவாக்கினார். கூச்சலிடுவதன் மூலம் அல்ல, குறுக்கு வழிகளால் அல்ல, பொறுமையால். அந்த பொறுமைதான் எதிர்காலத்தை உருவாக்கியது. 1970க்கு திரும்பி பார்ப்போம். ராமேஸ்வரத்திற்கான ஒரே ரயில் இணைப்பான பாம்பன் பாலத்தை பேரழிவுக்கு காரணமான சூறாவளி அளித்தது. அதை சரி செய்ய குறைந்தது 6 மாதங்கள் ஆகும் என்று நிபுணர்கள் கூறினர். ரயில்கள் நிறுத்தப்பட்டன, நம்பிக்கை சிதைந்தது. ஆனால் ஒரு மனிதர் முன் வந்தார். அப்போது பொறியாளராக இருந்த ஸ்ரீதரன், நான் 1 மாதத்தில் அதை மீண்டும் கட்டுவேன் என்று கூறினார். அவர் கைத்தட்டலுக்காக காத்திருக்கவில்லை. தன் சட்டையை சுருட்டிவிட்டு ஒரு குழுவை உருவாக்கி 24 மணி நேரமும் பணியாற்றினார். 46 நாட்களுக்கு பிறகு முதல் ரயில் அந்த பாலத்தை கடந்தது. வெறும் எக்கை மட்டும் போட்டு பாலத்தை அவர் கட்டவில்லை, தன் நம்பிக்கையையும் போட்டு கட்டினார். தலைவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இடிபாடுகளில் ஒளியை கண்டறிகிறார்கள். நீங்கள் இன்று உடைந்த பாலத்தில் குழப்பத்துடனும் பயத்துடனும் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஸ்ரீதரனைப் போலவே உங்களுக்கும் சரியான திட்டம் தேவையில்லை. உங்களுக்கு சரியான அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். தோல்விகள் உங்களை சோதிக்கும், ஆனால் அவை உங்களை தடுக்காது. ஒவ்வொரு செங்கலாக மீண்டும் கட்டுங்கள். ஏனென்றால் இன்று உங்கள் மனதை உடைக்கும் பாதை நாளை மற்றவர்களை ஏற்றி செல்லும் பாதையாக மாறும். தோல்வி என்பது முடிவல்ல, சில நேரங்களில் அது மறக்க முடியாத ஒன்றின் தொடக்கம் மட்டுமே. இப்போது உங்கள் முறை. விழுவதற்கும் எழுவதற்கும் வெற்றி எப்படி இருக்கும் என்பதை மறுவரையறை செய்வதற்கும் அவர்கள் நேர்மையுடனும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செய்தார்கள். உங்களாலும் முடியும். தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள், நின்று விடுவதை கண்டு பயப்படுங்கள். பாதை எளிதாக இருக்காது, ஆனால் அவர்கள் அதில் நடந்தார்கள் என்றால் உங்களாலும் முடியும். நெஞ்சத்தை தொடும் இது போன்ற உண்மையான கதைகளுக்கு லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.